Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் திருப்புதல் தேர்வு இது வந்து கரண்ட் இயர் 2026ல் நடந்த கொஷின் பேப்பர். பட் ஈவன் நம்ம இந்த இயர் இப்போ 2026ல் எழுதினாலுமே இதை மாடல் கொஷின் பேப்பராக வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா எந்த கொஷின் பேப்பருமே இதுதான் வரும் நம்மளால் ஷூரிட்டி தர முடியாது. இது எந்த ஒரு கொஷின் பேப்பர் கிடைச்சாலுமே அதை வந்து மாடல் கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள், அதை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம். நீங்கள் ஆல்ரெடி பப்ளிக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இதை வந்து எவ்வளோ கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுங்கள். அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இதில் இயற்பியல், வேதியியல், அடுத்தது உயிரியலில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு ஃபுல்லாக தரோவாக முடிச்சுட்டு இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது 2 மார்க்கில் கேட்பாங்க. பேட்டர்ன் வைஸ், நம்ம ப்ளூ பிரிண்ட் வைஸ். நெக்ஸ்ட்டு வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு பார்த்துக்கோங்க. உயிரியல்லையே வந்து நம்ம வந்து டயக்ராம் ஏதாவது இருந்தால் அதோட பாகத்தோடு பார்த்துக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்றால் என்னன்னு முடியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கொஷினை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வரையறு, ஏதாவது ஒரு கொஷினாவது கம்பல்சரி வந்து நமக்கு கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில். அந்த பேட்டர்ன் கண்டிப்பாக மிஸ் ஆகாது. ஸோ வரையறு. அடுத்தது விதின்னு இருக்கக்கூடிய கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துக, இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை. அடுத்தது ராலே சிதறல் விதி. ஓகேங்களா? விதி. இருமடி கரைசல் என்றால் என்ன. ஸோ இந்த மாதிரி பின்மூளையின் பாகங்கள் யாவை. ஸோ நமக்கு ட்ராயிங் தெரிஞ்சு பார்ட்ஸ் தெரியணும். இதில் வந்து ட்ராயிங் கேட்கல, நமக்கு வந்து பாகங்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 கொஷின். இதில் வந்து 20 செகண்ட் வந்து கட்டாய வினா கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 20 செகண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கம்பல்சரி நம்ம. அதே மாதிரி உயிரியலில் வந்து ட்ராயிங் படமும் வந்து அதோட பாகங்கள் பார்க்க சொல்லியிருந்தோம். படம் கொடுத்து அதோட பாகங்கள் 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளி. 32 கட்டாய வினா. ஸோ 4 மார்க் கொஷினில் என்ன பண்ணணும்னா பயன்கள், பண்பாடுகள், ஓகேங்களா, அதோட பயன்கள், பண்பாடுகள், கூறுகள், நெக்ஸ்ட்டு வேறுபடுத்துக, முக்கியத்துவம், இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷினை வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி விதிகள் நான் சொன்னேன்னா, விதிகள் கேட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக, 2 சுழல்களை, அணுக்கூட்டு எண் வரையறு. ஸோ சின்ன சின்ன கொஷின் சேர்த்தும் வந்து கேட்டிருக்காங்க. வேறுபடுத்துக ஒரு கொஷின் வந்துருப்பாருங்க, சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்டை வேறுபடுத்துக 27. அடுத்து இந்த முயல் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பணிகள், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. ஓகேங்களா? இந்த 32வது கொஷின் வந்து நமக்கு வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கில் இருந்து கேட்பாங்க. அது கம்பல்சரி கொஷின், நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 7 மார்க் பார்த்திங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. தேவைப்படும் இடத்தில் படம் வரையும். இப்போ 33ல் A1 A1 சின்ன சின்ன கொஷின் சேர்த்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின் தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. மேம் எனக்கு டைம் இல்லைன்னா ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிவிட்டு எந்தெந்த கொஷின் தெரியலையோ அட்லீஸ்ட் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை ஓரல் டெஸ்ட் என்னால் எழுத முடியல அப்படின்றவங்க இந்த கொஷின் பேப்பர் எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியுதா, தெரியலைன்னா அந்த கொஷின் எந்த பாடத்தில் வருது, என்ன ஆன்சர் அப்படின்றத படிச்சிருங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா யாரோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து 10th சயின்ஸ் அறிவியல் எக்ஸாம் இருக்குது மேம், ஸோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.